ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏமா செல்வி, நீ சாப்பிடலையா? அப்பா, வீட்ல மாவு இருக்கு, அதான் கிளம்பிட்டோம்ல. வீட்ல போய் தோசை ஊத்தி சாப்பிட்டுக்குவேன். நேரத்துக்கு சாப்பிடாம இப்படியா இருப்ப? ஐயோ அப்பா, எனக்கு பசியே இல்ல. அதுவும் இல்லாம பசிக்குதுன்னு வந்து கேக்குறாங்க, எப்படிப்பா இல்லன்னு சொல்ல முடியும்? அது சரிம்மா, அதுக்காக நீ இப்படி சாப்பிடாம இருக்கலாமா? பாரு எவ்வளவு நேரம் ஆச்சு. தோ வந்துட்டானே. பெரியப்பா, பெரியமா, எப்போ வந்தீங்க ரெண்டு பேரும்? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. டேய், ஹோட்டல் வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சா? செட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு பெரியப்பா? எல்லாம் நமக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்க வேண்டியதுதான். வேலை மதியத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு. மளிகை சாமான் கூட வாங்கியாச்சு. கொத்தமல்லி மட்டும் போற வழியில வாங்கிக்க வேண்டியதா? சரிடா, எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுல வச்சிருங்க. சரிப்பா. ஐயா, உங்க பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? இந்த ஹோட்டல்ல ஓடா உழைக்கிறேன் நான் ஒரு மனுஷன் இங்க நிக்கிறேன், என்ன கண்டுக்கவே மாட்டீங்களா ஐயா? ஓவரா பேசாதடா. கையுதானா இது வேறதமா? வேணாம் வேணாம், நீங்க கண்டுக்கிட்டே போதும். சரி பெரியப்பா, நான் வீட்டுக்கு தான் போறேன். நீங்க வீட்டுக்கு வரீங்கல்ல? இல்லடா, பக்கத்துல ஒரு வேலை இருக்கு, நாங்க முடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறோம். அப்பா, இவ்ளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போவீங்களா? நாங்க இன்னொரு நாள் வரோம் செல்வி. சரிம்மா. சரி வினோத், அப்படியே எடுத்துட்டு சரி கிளம்பு. பெரியப்பா, வர பெரியப்பா. சரிப்பா. அக்கா, அங்க கை கழுவிக்கோங்க. ரொம்ப நன்றிமா, நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஐயோ பரவாயில்லக்கா, நாங்க போயிட்டு வரோம்மா. வரேன்பா. என்னங்க, என்னாச்சுங்க? என்னங்க? என் பொண்ணு நிலைமைய என்னால பார்க்க முடியல மனன்மணி. என்னங்க இது? யாராவது பார்க்க போறாங்க. ஊருக்கே புத்தி சொல்றவரு நீங்க இப்படி அழலாமா? ஊருக்கே புத்தி சொல்றவனா இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணுக்கு அப்பா தானே. எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என் பொண்ணு சமைச்சதை நான் சாப்பிட்டேன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வர்றவங்க போறவங்க எல்லாம் வயிறார சாப்பிட்டாங்க. ஆனா என் பொண்ணு நேரத்துக்கு சாப்பிட முடியல. இவ்வளவு சொத்து சோகம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் பொண்ணு இந்த நிலைமையில பார்த்துட்டு என்னால மட்டும் இப்படி சாப்பிட முடியும்? என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு பசியை மறந்து தூக்கத்தை மறந்து அவ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா நாம வசதி வாய்ப்போட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் மகளே கஷ்டப்படும் போது எனக்கு இந்த வசதி தேவையா? நமக்கு இந்த வாழ்க்கை தேவையா? எனக்கும் தாங்க வலிக்குது. ஆனா இந்த நிலைமையை அவளா தேடிக்கிட்டது. நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு நம்ம கையை கட்டி போட்டுட்டா. நம்ம என்ன சொன்னாலும் அவ கேட்கவும் மாட்டேங்கிறா. அவ சொல்லிட்டான்னு அதை அப்படியே விட முடியாது. ஏன் மனன்மணி, எல்லாரும் என் பொண்ணு கையால சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா? இல்ல இவ்ளோ நேரமாகியும் என் பொண்ணு சாப்பிடலங்கிறத நினைச்சு நான் கவலைப்படுறதா? இனி அவ எப்போ போய் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கி என்ன பண்ணுவான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இத என்னால பார்க்க முடியல மனன்மணி, என்னால பார்க்க முடியல. ஏங்க, இங்க பாருங்க, உங்க மனசு கஷ்டம் எனக்கு புரியுது. உனக்கு இல்ல, யாருக்குமே என் கஷ்டம் புரியாது. பிறந்திருந்து என் பொண்ணை கண்டுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டவனா அன்னைக்கு மத்தவங்க சாப்பிட்ட எச்சு தட்ட ரோட்ல நின்று கழுவுறா. நேர்மையா செய்யற எந்த தொழிலும் தப்பு இல்லதான். இருந்தாலும் ஒரு அப்பனா அத என்னால பார்க்க முடியல. அவ இப்படி ரோட்ல நின்று கஷ்டப்படுறப்ப நாம இப்படி சொகுசா வாழணுமா? நானும் அதை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். உட்கார்ந்து சாப்பிட்டா 10 தலைமுறைக்கு சாப்பிடலாம். அவ்வளவு சொத்து சுகம் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரே வாரிசு இவதான். இவ ஏங்க இப்படி கஷ்டப்படணும்? ஏங்க,
அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு அவளை வர வச்சிடலாம். நாம நல்லா பாத்துக்கலாங்க அவளை. இந்த ஊர்ல இருக்கிறது பிரச்சனையா இருந்தா இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம். நாம நம்ம ஊருக்கே போயிடலாம். அவளும் நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டானா நம்ம கூட அவங்க வந்தா 2 பேரையும் ராஜா ராணி மாதிரி பாத்துக்கலாங்க. என்னங்க பாக்குறீங்க? நீங்க சொன்னா உங்க பொண்ணு கேட்பாங்க. எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாங்க. நம்ம பொண்ணை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் மனோன்மணி. அவ ஒரு நாள் புகுந்து விட்டு விட்டு பிரிஞ்சு வர மாட்டா. அவ ஆசையே கூட்டு குடும்பம் தான். அப்படி ஒரு குடும்பத்துல இருந்து மாப்பிள்ளை பிரிச்சு எப்படி நம்ம கூட வருவா? ஏங்க, நம்ம ஒண்ணும் மாப்பிள்ளை அவங்க குடும்பத்துல இருந்து பிரிக்கலையே. அவங்க தானே ஒதுக்கி அனுப்புனாங்க. அவங்களே ஒதுக்கி வச்சாலும் குடும்பத்தை எப்படி ஒன்னாக்குறதுன்னு தான் நம்ம பொண்ணு பாப்பா. அப்படிதான் நாம அவளை வளர்த்துருக்கோம். கண்டிப்பா அவ நம்ம கூட வர சம்மதிக்க மாட்டா. அவ கூட்டு குடும்பத்தை பெருசா மதிக்கிறவ. அவ குடும்பமே அவளை ஒதுக்கி வச்சிருந்தாலும் அவங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாமா அவ? நாம இன்னைக்கு அவங்கள இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டா நாம நம்ம பொண்ணை புரிஞ்சு தவிக்கிற மாதிரி மாப்பிள்ள அவரோட குடும்பம் இல்லாம இப்படிதானே தவிப்பாரு. அதனால நம்ம கூட வர்றதுக்கு ஒரு நாள் சம்மதிக்க மாட்டாங்க அவங்க. அப்ப இதுக்கு என்னதாங்க தீர்வு? நம்ம அவ ரோட்ல இருந்து கஷ்டப்படத பாத்துட்டு இருக்கணுமா? என் பொண்ணுங்க கஷ்டப்படுறப்ப நான் சொகுசு வாழ்க்கை வாழணுமா? அவ கண்ணு முன்னாடியே அவ கூடவே இருக்கணும். அவ கஷ்டம் சந்தோஷம்னு எல்லாத்துலயும் நான் பங்கெடுத்துக்கணும். ஏங்க, அதுவும் முடியாது இதுவும் முடியாதுன்னா நாம என்னதாங்க பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. செல்வி தானே நம்ம கூட வரமாட்டா. நாம அவ கூட போயிட்டா என்னங்க சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. மனோன்மணி, இனிமே என் பொண்ணை புரிஞ்சு அவ கஷ்டப்படுற பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இனி கஷ்டமோ நஷ்டமோ நாம 2 பேரும் இனி அவ கூட அவ வீட்டிலே தான் இருக்க போறோம். அவ கஷ்டத்தை நாமளும் பங்கு போட்டுக்கலாம். நம்ம சொத்து சுகத்தை எல்லாம் விட்டுட்டு அவ கூட போயிருப்போம். அப்பதான் என் மனசு ஆறும். ஏங்க, இதெல்லாம் எப்படிங்க ஒத்து வரும்? செல்வியும் மாப்பிள்ளை எப்படி ஒத்துக்குவாங்க? ஒத்துப்பாங்க. ஒத்துக்க வைக்கணும். ஏங்க, என்ன மனோன்மணி, வா போலாம். சரிங்க. அண்ணே, வேலு திரும்பமா? அண்ணே, ஹேய் பூஜா, அங்க பாரு. ஒருவேளை வேலையை விட்டு வந்ததுனால நம்மள கூப்பிட்டு வந்திருப்பாரோ?